ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் சரித்திரம். இன்றைக்கி நம்ம கும்பகோணம் ஸ்பெஷல் அசோக அல்வா எப்படி செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டால் போதும். பருப்பு நல்லா வெந்ததும் இந்த மாதிரி வடிகட்டிட்டு நல்லா நைஸாக கடைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி வறுக்க நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உடச்சி வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதே சட்டியில் நம்ம 1 ஸ்பூன் கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கோதுமையும் நல்லா வறுத்துருச்சு. இதை அப்படியே மெதுவாக கிண்டி விடுங்க. பருப்பை ஆட் பண்ணதும் நல்லா இதை கிளறி விடணும். கட்டி பிடிக்காமல், கட்டி வந்தாலும் அதை நல்லா உடச்சி கிளறி விட்டுருங்க. வீட்டுக்கு எப்பயுமே நம்ம 1 பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணுறது அந்த டேஸ்ட்டையே இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஸோ நம்ம 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். கலருக்காக நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இப்படி நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்க 2 ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோம். நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்தியிருக்கோம். நல்லா அப்படி கிண்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இடைவிடாமல் அதை நல்லா அப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 3/4 டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க அதுக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. அசோக அல்வா இப்படி தான் இருக்கும். ஆறுனதும் அது நல்லா இறுகிக்கும். ஸோ நல்லா இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க. முந்திரி ஆட் பண்ணோனையும் ஒரு 2 மினிட்ஸ் தான். அது குக் ஆனதும் நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சுலபமான கும்பகோணம் ஸ்பெஷல் அசோக அல்வா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஆறுனதும் எந்த அளவுக்கு இது இஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். குழந்தைகளும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு மட்டும் 1 டம்ளர் பருப்புக்கு அதே அளவுக்கு இனிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க அதுக்கு ஏற்றப்பல இனிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அல்வாவை நீங்கள் இப்படியேவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்லாம். 1 வாரம் வரைக்கும் இது கெட்டே போகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சமையல் சரித்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.